Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா Windows 10 ஓட 2021 நவம்பர் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க 21H2 இந்த வெர்ஷன் நேம். ஸோ இந்த வீடியோவில் USB டிரைவ் யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் ஃபார்மேட் பண்ணுறது சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அண்ட் எப்படி bootable பென்ட்ரைவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மேபி நீங்கள் பூட் பண்ண ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எப்படி பூட் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்துடலாம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மொபைலில். ஸோ இதில் உங்களோட எடிஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட லாங்குவேஜ் வந்து கேட்கும். இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் வந்து சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிட் வந்து ஷோ ஆகும். 32 பிட் ஆர் 64 பிட் 2 பிட் எந்த பிட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 64 பிட் டவுன்லோட் பண்ணிட்டேன். அண்ட் இதோட சைஸ்னு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5.5 GB இருக்குது. நீங்கள் ஜியோ ஏர்டெல் வி ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா ஆட் யூஸ் பண்ணி இந்த ஒரே நாளில் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா பிகாஸ் 24 ஹவர்ஸ் ஆகிட்டு அந்த லிங்க் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ரீட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைர் ஆகிடும். மறுபடியும் ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகும். ஸோ 5.5 GB மிகப்பெரிய ஃபைல் சைஸ் தான். ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம வாய்ஸ் டவுன்லோட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் எப்படி பூட் பண்ணுறது சொல்லி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நான் வந்து பவர் OS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வந்து பூட் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். பட் எப்படி bootable பண்ணுறது சொல்லி தெளிவான வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் அடிஷ்னல் ஆட் பண்ணுறதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ பவர் OS சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே டூல்ஸ்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது கிரியேட் bootable USB வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும், மறுபடியும் ஒரு விண்டோ. ஸோ அதில் உங்களோட OS ஃபைல் அந்த ஃபைல் வந்து சூஸ் பண்ணிடுங்க. ISO ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். பென்ட்ரைவ் வந்து 8 GB பென்ட்ரைவ் கண்டிப்பாக வந்து மினிமம் வேணும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபைல் வந்து 5.5 GBனால 8 GB பென்ட்ரைவ் கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ ஏதாவது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா பென்ட்ரைவ் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஸோ பென்ட்ரைவ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து எனக்கு பூட்டிங் ஆகிற டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ உங்களுக்கு உங்களோட சிஸ்டம் ஸ்பீடு பொறுத்து இருக்குது எவ்வளோ மணி நேரத்தில் எடுக்குதுன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பூட்டிங் கம்ப்ளீட் ஆன உடனே பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு OS இன்ஸ்டால் பண்ணுறது தான் போக வேண்டியதாக இருக்குது. அண்ட் OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறதுனா உங்களோட லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான பூட் கீ வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். F9 F10 F11 F12 எஸ்கேப் நிறைய பூட் மெனு கீ இருக்குது, டெலிட் இருக்குது. ஸோ உங்களோட சிஸ்டம் மாடலுக்கு என்ன பூட் கீ இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு லேப்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் OS சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 100% சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. அண்ட் டெஸ்க்டாப் நம்ம வந்து எப்போ கரண்ட் போகும் எப்போ கரண்ட் வரும்னு சொல்லி தெரியாது. அது கரெக்டான சமயத்தில் நீங்கள் பார்த்து OS வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்போது Windows 10ஓட 21H2 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட வந்து பூட் பண்ண பென்ட்ரைவ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ OS வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து பூட் பண்ணிக்க வந்து என்னோட எஸ்கேப் வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து பூட் ஆப்ஷனுக்கு வந்து போகும். ஸோ இப்போது F9 நான் வந்து ப்ரெஸ் பண்ணும் பூட் டிவைஸ் ஆப்ஷன்ஸுக்கு. ஸோ நான் F9 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் USB ஹார்ட் டிரைவ் வந்து நான் வந்து ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போது லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது. ஸோ இங்கிலீஷ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் நவ். ஸோ இப்போ ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ் நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ அப்கிரேட் மெத்தட் கிடையாது, நம்ம வந்து கஸ்டமாக தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம இப்போ இதில் வந்து உங்களோட டிரைவ் லோக்கல் சி டிரைவ் எதுவோ நீங்கள் வந்து பார்த்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் OS வந்து சேஞ்ச் பண்ணலாம். அல்லது எல்லா டிரைவும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு ஒரே ஒரு டிரைவில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் போய் டிரைவ் பார்ட்டிஷன் கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ஃபார்மேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட வந்து சிங்கிள் டிரைவை வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் OS வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ஆஃப்டர் OS கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் டிரைவ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவேன். இப்போ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலிங் விண்டோஸ் லோடிங் ஆகிட்டுருக்கு.
சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது. இல்லாட்டி நம்மளே ரீஸ்டார்ட் நவ் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 10 செகண்டில் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ பயப்பட வேண்டாம். அவங்க சொன்ன மாதிரி வந்து ஓஎஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் செவரல் டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஒரு 2-3 தடவைக்கு மேலே சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதுக்குன்னு வந்து பயப்பட வேணாம். பயப்பட்டு பென்ட்ரைவ் வந்து எச்செக் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் வந்து பண்ண வேணாம். அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எல்லா கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து முடிக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போது எனக்கு மறுபடியும் அதே பேஜுக்கு வந்துடுச்சு. அதனால் நான் இதை க்ளோஸ் கொடுத்துட்டு பென்ட்ரைவை எச்செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரீஜன் வந்து செலக்ட் பண்ணும் அண்ட் யூஎஸ் ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட கீபோர்ட் இங்கிலீஷ் இந்தியா நான் சூஸ் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் கீபோர்ட் லேஅவுட் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வேண்டாம், ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்கிட்ட இன்டர்நெட் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட், நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் கண்டினியூ வித் லிமிட்டட் ஸ்டெப் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போட பிசிக்கு நேம் வந்து சூஸ் பண்ணும். என்னோடய நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பாஸ்வேர்டு எனக்கு வேண்டாம், அதனால் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதே இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்ஸ் பர்மிஷன் கேட்குறாங்க, ப்ரைவசி. ஸோ இது எனக்கு எல்லாமே வேணாம், அதனால் வந்து நான் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்துட்டு வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து டிசேபிள் பண்ணுவாங்க. இந்த ஃபைண்ட் மை டிவைஸ், லொக்கேஷன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போது லெட்ஸ் கொட்டனா, அந்த கொட்டனா ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு இப்போ நாட் நவ் கொடுத்துறேன். ஸோ ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. நான் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓஎஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெர்ஷன் வந்து செக் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம Windows+R நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரன் கமெண்டில் WINVERன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது விண்டோஸ் வெர்ஷன் தான், அது வந்து ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுங்க. இப்போ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. Windows
21H2 வந்து பில்டு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் எதுக்கும் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ நீங்களே வந்து பாருங்கள், ஹோம் லிங்க் லாங்குவேஜ் Windows 10 ஹோம். ஸோ Windows 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் 21H2. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஓஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு சிங்கிள் டிரைவில் தான் வந்து ஓஎஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ காட்டுறவங்களுக்கு ஸோ நாங்கள் வந்து எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். எல்லா ட்ரைவும் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு சிங்கிள் லோக்கல் சி ட்ரைவில் வந்து ஓஎஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து எனக்கு தேவையான அளவு ட்ரைவ் வந்து நான் வந்து பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓஎஸ்க்கு தேவையானது லோக்கல் சியில் வந்து விட்டுருவேன். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ண தெரிலனா நம்ம சேனல் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பட் அது ரொம்ப நாள் ஆச்சு. மேபி இப்போ வேணும் ப்ரோ, இப்போ கரெக்டாக இருக்கிறத சொல்லுங்கன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் வந்து கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த லேப்டாப்புக்கு தேவையான கிராஃபிக்ஸ் ட்ரைவ்ஸில் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி அது டெடிக்கேட்டாக வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்போ மற்ற ஆசஸ் லெனோவோ எந்த லேப்டாப்புக்கோ அதுக்கானது அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட கிராஃபிக்ஸ் டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. Windows 10 21H2 USB ட்ரைவ் யூஸ் பண்ணி எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லி வந்து பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்குற காமிச்சிக்கலாம், மறக்காமல் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.